அழகே அழகுல அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். மதிக்கு பார்த்தா ரொம்ப கோவம் வருது. சொல்லி சொல்லியும் கேட்காம தட்டு வச்சுமே சாப்பாடோடைய வேஸ்ட் எல்லாம் எல்லாருமே கீழே வைக்கிறாங்க. இதை பார்த்ததும் மதிக்கு என்ன சொல்றேனே தெரியல. அக்கா, நீங்க இப்ப இந்த பிளேட் எல்லாம் எடுக்கல, எந்த வேஸ்டையும் நீங்க எடுக்க கூடாது அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும், மதி என்ன பேசுற மதி, உனக்கு தான் தெரியும்ல, இப்ப பார்த்தீல மாமா என்ன சொன்னாருன்னு, பிரச்சனை வேணாம் மதி அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், அக்கா சொன்னா கேட்க போறீங்களா இல்லையா, இந்த வேஸ்ட்டை எதையுமே நீங்க எடுக்க கூடாது, நான் தான் வேஸ்ட்டை போறதுக்குன்னே தட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறேன்ல, வேணும்னுக்கே அந்த தட்டுல போடாம ஏன் தரையில போறத அந்த தட்டுல போட்டா என்ன, வேணும்னுக்கே நான் தரையில தான் வைப்பேனா, அப்ப இதுக்கு பேரு திமிர் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவோ, மதி வேண்டாம் மதி, ஏதாவது பிரச்சனை ஆயிருப்போது அப்படின்னு சொல்லிட்டு இங்க மலரு சொல்லவும், அக்கா இப்படியே விட்டா எல்லாமே பிரச்சனையாகத்தான் செய்யும், நான் சொன்னதை மட்டும் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், இல்லை மதி என்னால் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மலரு சொல்லவும், சரி உங்களால் முடியாதுன்னு என்ன, நான் தட்டு எடுக்கிறேன், கீழே இருக்கிற வேஸ்ட் எதை நான் எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா விறுவிறுன்னு வராங்க. ஒவ்வொருத்தங்களா சாப்பிட்டு முடிக்கவோ மதி எல்லாரோடைய தட்டை மட்டும் எடுக்கிறாங்க, சாப்பாடு வேஸ்ட் எதையுமே எடுக்க மாட்டேங்கிறாங்க. இதை பார்த்தா ராஜலட்சுமி பார்த்துருது, ஏய் மதி என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, கீழே எல்லாம் செதறி கிடக்கல, காய் கருவேப்பிலை அது இதுன்னு கிடக்கல, நச நசன்னு கிடக்கு பாரு, அதெல்லாம் எடுக்காம வெறும் தட்டை மட்டும் எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி சொல்லவும், மதி பார்த்தா எதையுமே காதுல வாங்க மாட்டேங்கிறாங்க. ஏய் உங்ககிட்டதான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும் மதி காதலே வாங்கல. மலரு பார்த்துட்டு வேகமா அத்தை நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மலரு வரவும், அக்கா அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், மலரு பார்த்தா நிக்கிறாங்க. ஏய் என்னடி எடுக்காம அப்படி நிக்கிற அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், நான் தான் எடுக்க கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், என்னம்மா பிரச்சனை பண்றதுக்காகவே இப்படியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்காம வரவும் மதி எதுவுமே பேசாம அமைதியா இருக்காங்க. தங்கராஜ் பார்த்துட்டு இத எடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும், மாப்பிள்ள நீங்க எதுக்கு பேசிக்கிட்டு, நீங்க உட்காருங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி வரவும், அடியே மதி நீ என்ன தாண்டி மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்க, இத்தனை வருஷமா இந்த வீட்டுல இதுதான் வழக்கமா இருந்துச்சு, திடீர்னு ஏதோ புதுசா ஏதோ சொல்லிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், இது ஒண்ணு புதுசு கிடையாதே, அவங்க சாப்பிட்ட வேஸ்ட்டை தட்டுல வைக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு, நான் தரையில தான் வைப்பேன், நான் சாப்பிட்ட வேஸ்ட்டை இன்னொருத்தவங்க எடுக்கலாம் அது நல்லது, ஆனா இதெல்லாம் கெட்டதில்ல அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவோ ராஜலட்சுமியால பார்த்தா எதுவுமே பேச முடியல. அப்பதான் ராகவன் வராரு. ஏமா என்னதாம்மா உன் பிரச்சனை, என்ன வேஸ்ட் தானே காய்கறி தானே, நாங்க ஒன்றும் வாங்கி எடுத்து வைக்கலையே, அதை ஒன்றும் அல்ல சொல்லலையே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ராகவன் சொல்லவும், விட்டா நீங்க அதையும் செய்வீங்க, நீங்க வாமிட் பண்ணதை நீங்க தானே கிளீன் பண்ணணும், நீங்க போட்ட வேஸ்ட்டை நீங்க தானே எடுக்கணும், தட்டையும் கையையும் கழுவ போகையில் அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து மறுபடியும் தட்டுல போட தெரியல, அந்த வேஸ்ட்டை போடுறதுக்காக தட்டை எடுத்து வச்சாலும் வேணும்னுக்கே தரையில தான் போடுவேன், அதை இன்னொருத்தவங்க தான் எடுக்கணும்னா அப்ப இதுக்கு வேற வழி என்ன செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு மதி பேசாம எல்லா தட்டையும் எடுத்துட்டு போயிடுறாங்க. சாப்பாடோடைய வேஸ்டெல்லாம் பார்த்தா அங்கன இருக்கு. இதை பார்த்துட்டு ராகவனுக்கு என்ன பேசுறதுன்னு தெரியல. ராஜலட்சுமி சொல்லி பார்க்குறாங்க, கேட்குற மாதிரி தெரியல. ராகவனும் பார்த்தா அமைதியா இருக்காரு. மதி வேண்டாம் மதி விற்று அப்படின்னு சொல்லிட்டு மலரு பேசவும் இங்கே ஒரு பஞ்சாயத்து நடக்குது. இதை பார்த்துட்டு பாக்யராஜ் வராரு. என்னப்பா ஆச்சு, என்னம்மா மலரு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் கேட்கவும் எல்லாரும் பார்த்தா திருன்னு முழிச்சு நிற்க, என்ன மலரு கீழே சாப்பாடெல்லாம் அப்படி கிடக்கு, எடுக்கலையா இன்னும், தட்டெல்லாம் எடுத்துட்டீங்க இது எடுக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் சொல்லவும், அப்பதான் ராஜலட்சுமி, ஆமாடா வாடா பாக்யராஜ் நீ தாண்டா அந்த நியாயத்தை கேட்கணும், இந்த கீழே கிடக்கிற சாப்பாட்டு வேஸ்ட் எடுக்கிறதுக்கு தான் இம்பிட்டு பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும், என்ன மலரு எடுக்க வேண்டியதானே நீ அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், அப்பதான் மதி நான் தான் எடுக்கக்கூடாதுன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்லவும், ஏன்பா என்னப்பா எப்பயும் மலர் இதெல்லாம் எடுத்து எல்லா வேலையும் பார்த்துருவாப்பா அப்படின்னு சொல்லி பாக்யராஜ் சொல்லவும், அவங்க இத்தனை நாள் செஞ்சதே தப்புன்னு தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், ஏன் சாப்பாடோடைய வேஸ்ட்டை தட்டில் போட தெரியாதா, ஏன் அதுக்குன்னு ஒரு கிண்ணத்தை எடுத்துட்டு வந்து எல்லாருக்கும் வச்சிருந்தானே, அது என்ன வேணும்னுக்கே தரையிலே போறது, சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த வேஸ்டெல்லாம் எடுத்து மறுபடியும் தட்டுலையும் போடுறதில்ல, தட்டு வச்சாலும் அந்த வேஸ்ட்டை தட்டுலையும் போடுறதில்ல, வேணும்னுக்கே தரையில தான் போடுவேன், என் வேஸ்டெல்லாம் இன்னொருத்தவங்க தான் எடுக்கணும்னா இது தப்பு கிடையாதா, இவங்களுக்கெல்லாம் சொல்லி பார்த்தேன் புரியல, அதான் நானும் எடுக்க மாட்டேன் அக்காவும் எடுக்கக்கூடாது, யார் சாப்பிட்ட வேஸ்ட்டோ அவங்க தான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மதி சொல்லவும், பாக்யராஜெல்லாம் பார்த்தா எதுவுமே பேச முடியல, என்ன இந்த பொண்ணு இப்படி பேசிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாக்யராஜ் திருன்னு முழிக்க, அப்பதான் ராஜலட்சுமி
ஏ சுரேஷ் இங்க வாடா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி கூப்பிடவும் சுரேஷ் வராரு. கூடவே ஸ்ருதி சித்தார்த் எல்லாரும் வரவும் என்னம்மா என்ன அப்படின்னு சொல்லி சுரேஷ் கேட்கவும் அப்பதான் தங்கராஜ் உன் பொண்டாட்டி பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காடா அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும் நான் பிரச்சனையெல்லாம் பண்ணலே, ரொம்ப அமைதியா தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏமா நீ இப்படி செய்யறது பேர் அமைதியாமா? எவ்வளவு திமிரா எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவன் பேசவும் என்னப்பா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் கேட்கவும் அப்பதான் தங்கராஜ் இங்க பாருடா சுரேஷ், சாப்பிட்ட வேஸ்ட் இதை என்னமோ இந்த அம்மா எடுக்காதான், அந்த அம்மாவை இந்த அம்மா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுது. இத்தனை வருஷமா அந்த மலர் தானே இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தா, இப்ப என்னமோ திடீர்னு வந்துட்டு என்னமோ சாப்பாடு வேஸ்ட் எடுக்கக்கூடாது அது இதுன்னு சொல்லி என்னென்னமோ ரூல்ஸ் பேசிக்கிட்டு இருக்கா, பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் அப்பதான் மரியாதை கொடுத்து பேசுங்க, இவன் பேசுற வேலையெல்லாம் வச்சுக்கிறாதீங்க, நான் சொன்னது சரிதான். இப்ப யார் யார் இங்க உட்காந்து சாப்பிட்டீங்கன்னு உங்களுக்கு தெரியும் தானே, அவங்க சாப்பிட்ட வேஸ்ட் இப்ப அவங்கவுங்க வந்து எடுத்து டஸ்ட்பின்ல போடணும் அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் அப்பதான் சுரேஷ் ஏன் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, பெரியவங்க சொன்னா கேட்டு நடக்க மாட்டியா நீ அப்படின்னு சொல்லிட்டு சுரேஷ் சொல்லவும் நான் சொன்னது தப்பு கிடையாது, நான் சொன்னதை செய்யாம இருந்ததுனாலதான் இவ்வளவு பிரச்சனை, நான் சொல்லும் போதே தட்டை எடுத்து வந்து வைக்கும் போதே அதுல சாப்பாடு வேஸ்ட்டை போட்டிருந்தா இவ்வளவு பிரச்சனை வந்திருக்காது அப்படின்னு சொல்லி மதி ரொம்ப கூலா பேசவும் அப்பதான் தங்கராஜை பார்த்தா ராகவனும் ராஜலட்சுமியை பார்க்கவும் என்ன மாமா என்னத்த என்னைய பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கராஜ் கேட்கவும் நல்லா கூட்டிட்டு வந்தீங்க மாப்பிள்ள இந்த வீட்டுக்கு, சுரேஷுக்குன்னு ஒரு பொண்டாட்டி ஒருத்திய வந்த நாள்ல இருந்து இந்த நிமிஷம் வரையே ஏதாவது ஒரு 7:30 கூட்டின மணி மத்தா இருக்கா, யாரும் எடுக்க வேணாம் நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி பார்த்தா எல்லா வேஸ்ட்டையும் எடுக்க போகையில அப்பதான் மதி நீங்க சாப்பிட்ட வேஸ்ட்டை மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்லி மதி சொல்லவும் வேண்டாண்டி அம்மா, நான் சாப்பிட்ட வேஸ்ட் போக என் வீட்டு பிள்ளைங்க என் புருஷன் என் மருமக தானே, நான் எல்லாத்தையும் நானே எடுத்துக்கிறேம்மா, நீ ஒன்றும் செய்ய வேணாமா, நீ எதுவும் பஞ்சாயத்து கூட்டாம இருந்தா போதும் அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி எல்லா வேஸ்ட்டையும் எடுக்கையில அப்பதான் மலரு அத்தை நான் எடுக்கிறேன் வேணாண்டி நீ நில்லு அப்படின்னு சொல்லி ராஜலட்சுமி சொல்லவும் ராஜலட்சுமியை எல்லாரோடைய சாப்பாட்டு வேஸ்ட்டையும் அவங்களே எடுத்து கையெல்லாம் கழுவிட்டு வரவோ அப்பதான் தங்கராஜ் மதிக்கிட்ட இங்க பாரு, நீ ரொம்ப அளவுக்கு மீறி நடந்துகிட்டு இருக்க, நானும் உன்னை எதுவும் ரொம்ப பெருசா பேசக்கூடாதுன்னு பாக்குறேன், ஆனா நீ செய்யற ஒவ்வொன்றும் எல்லாரும் என்னைய கேள்வி கேட்கற மாதிரியே இருக்கு, நீ அடக்க உடக்கமா இருக்கலைன்னா உங்க அம்மா அப்பா கிட்ட பேச வேண்டியதா இருக்கும் அப்படின்னு சொல்லி தங்கராஜ் சொல்லவும் உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு மதி பார்த்தா பட்டுன்னு பேசவும் என்ன மருமகனே எப்படி பார்த்து பேசிட்ட அப்படின்னு சொல்லிட்டு ராஜலட்சுமி ராகவனும் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியோட பார்த்துக்கிட்டு இருக்காங்க.